என் பெயர் ஜாஸ்மின். சென்னையில் வசித்து வருகிறோம். நான் கல்லூரி படிப்பை முடித்து விட்டேன். கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். கடந்த 6 மாதமாக ஒரு தவறான சத்தியத்தில் நானும் என் தங்கையும் குழப்பத்தில் இருந்தோம். ஜெகோவா விட்னஸ், அவங்க குறிப்பிட்டாங்க ஜெகோவா விட்னஸ் என்கிற. பைபிள் வாசித்தால் போதும், ஜெபிக்க அவசியமில்லை. பரலோகம் நரகத்தை குறித்து கூட தவறான உபதேசம் செய்தார்கள். நான் பாவம் என்று நினைத்த காரியத்தை கூட அவர்கள் பாவம் இல்லை என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க, இதான் கடைசி காலத்தில் தவறான உபதேசம். அந்த மகள் சொல்றாங்க நாங்கள் பாவம்னு தெரியுது இதெல்லாம், ஆனால் அவங்க பைபிள் வச்சுட்டு சொல்றாங்க இதெல்லாம் பாவம் கிடையாது, செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாவம் என்று நினைத்த காரியத்தை கூட அவர்கள் பாவம் இல்லை என்று சொன்னார்கள். இது தவறு என்று எனக்கு நன்றாக புரிந்தது. ஆனாலும் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். இதை என் தங்கை சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரலை ஜெப நேரம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாங்களும் குடும்பமாக பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் நேரலை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என் தங்கை தூங்கி விடுவாள். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சகோதரர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நாளடைவில் சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியது. எங்களோட குழப்பத்திற்கு விடை கிடைக்கவும் ஆரம்பித்தது. எங்கள் வீட்டில் ஜெப நேரம் அதிகரித்தது. ஜெபமே பிடிக்காத என் தங்கையும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுது ஜெப நேரத்தில் தூங்குவது இல்லை. தவறான உபதேசம் செய்தவர்கள் இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு வருவதில்லை. பார்த்தீங்களா, ஜெகோவா விட்னஸ் அது ஒரு கள்ள உபதேசம், அது ஒரு அந்தி கிறிஸ்துவன் உபதேசம். மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற ஆவிதான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறார். இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் பைபிளோட தங்க வீட்டுக்கு வருவாங்க, நீட்டாக ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக நீட்டாக நிற்பாங்க. இயேசுவை பற்றி தான் முதல்ல கிறிஸ்தவங்கிட்ட தான் வருவாங்க, இயேசுவை பற்றி தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. இயேசுவை தானே சொல்கிறாங்கன்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நுழைஞ்சி ஜெபம் தேவையில்லைம்பாங்க, இந்த பைபிளை வாசிமேம்பாங்க. அது ஜெகோவா தனி பைபிள், அது உண்மையான பைபிள் கிடையாது. அவங்க மாற்றி எழுதியிருக்கிற ஒரு வேதத்தை வச்சுருப்பாங்க. கள்ள உபதேசம், அது அந்தி கிறிஸ்துவன் உபதேசம். அந்தி கிறிஸ்துவ கண்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உபதேசம். அது மாம்சத்தில் அந்த இயேசுவை நம்ப மாட்டாங்க, ஜெபத்தையே நம்ப மாட்டாங்கன்னு பாருங்க. ஆனால் முதல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை வீட்டில் சேர்க்கவும் கூடாது, வாழ்த்து சொல்லக்கூடாது, தண்ணி கொடுங்கன்னா கூட கொடுக்கக்கூடாதான், ஓடி போன விரட்டின்னு அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் ஜெகோவா விட்னஸ் என்கிறவங்க. பாருங்க, இவங்க தப்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் கிருபையா இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறார். இப்பொழுது எங்கள் வீட்டிற்கு வருவதில்லை. நான் தினமும் 3 மணி நேரம் பைபிள் வாசித்து மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். என் அப்பாவிற்கு 20 வருடமாக கழுத்தில் முதுகில் சரும பிரச்சனை இருந்தது. நேரலை நிகழ்ச்சியில் ஒரு நாள் சரும பிரச்சனையில் இருந்து குணமாகிய சகோதரியின் சாட்சியை கேட்டு என் அப்பாவும் விசுவாசித்து ஜெபித்தார்கள். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாயிருக்கிறார்கள். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ள உதவிய சகோதரருக்கும் இயேசுவுக்கும் நன்றி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதமாய் பிசாசின் கண்ணியிலிருந்து அருமையான ஒரு குடும்பத்தை தப்புவித்ததற்காய் ஸ்தோத்திரம். மகள் ஜாஸ்மின், உங்களுடைய தங்கை, உங்களுடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொண்டீங்க, நல்ல வசனத்தை வாசிங்க, வேத வசனத்தில் ஸ்ட்ராங்காருங்க, இயேசுவை நல்லா நீங்கள் விசுவாசித்து பற்றி கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார்.